ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல ஆ நீங்க 2025 அதாவது இப்ப கரண்ட் இயர்ல இருந்து நீங்க எந்தெந்த ஏர்னிங் மெத்தட்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஒரு எந்த ஃபோக்கஸ்ல, எந்த வியூல, எந்த ஐடியாவுல ஒரு 5 கான்செப்ட்ட நான் சொல்றேன். இதுக்காக நீங்க வொர்க் பண்ணணும். இது வந்து இனிமேல் வந்து ஏஐங்கிறதுல ஒரு தாக்கம் ஒண்ணு இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல இருக்கும். அத வந்து நீங்க சரியா புரிந்து கொண்டீங்கன்னா சரி. ஓகே. நீங்க எந்த எது எப்படி இத யோசிச்சாலுமே, நீங்க என்னன்னா இதுக்கு வியூவர்ஸ் வந்து கூடுதலா தான் வருவாங்க. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து இன்டர்நெட் யூசிங்ல அல்லது இன்டர்நெட்ல இருக்கிற ஏதாவது ஒண்ண யூஸ் பண்றதுக்குரிய அ இது வந்து வருது. ஏன்னா இப்ப வந்து ஸ்டார்ட்லயே கிரேட் 1, 2லயே பிள்ளைகளுக்கு வந்து ஐடி கிளாஸஸ்ன்னு கொண்டு வந்து அப்ப இருந்தே அந்த பிள்ளைகள் அதுக்காக தயாராகுது. அப்படிங்க போகக்குள்ள இது எவ்ரி இயர் வந்து யூசர் வந்து கூடும். அப்ப யூசர் வந்து கூட போகக்குள்ள இங்க வந்து அந்த யூசர்ஸ பேஸ் பண்ணிட்டு நிறைய மணி மேக்கிங் இருக்கும். அது யூசருக்கு யூஸ்ஃபுல்லானதா அமையிறது மாரி இருக்குமா? ஓகே. ஸோ வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்க்குறாக்கள் ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். அல்லது டிக்டாக்ல இருக்கும். அத யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. ஐடியாஸ கெதர் பண்ணிக்கொள்ளுங்க. இதில வந்து ஏஐ சம்மந்தமா நான் கொஞ்சம் இன்வால்வ் பண்றேன். ஏன்னா, நான் ஏஐ சம்மந்தமான ஒரு மணி மேக்கிங் இத வந்து நம்ம என்னோட கிளாஸ்ல இன்க்ளூட் பண்ண போறோம். ஸோ, அது வந்து ஆர்டிக்கல் ரைட்டிங், இமேஜ் சம்மந்தமானது. அதே மாதிரி அ யூடியூப் வீடியோ ஜெனரேட் பண்ற சம்மந்தமானதா இருக்கும். ஸோ, அதை நம்முடைய கிளாஸ்ல நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ, நம்ம கிளாஸ் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்குது எப்படின்னு சொன்னா, ஜாப்ஸ் இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வொர்க் பண்ற மாரி இருக்கும். இங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட வொர்க்குக்கு ஏற்ற மாரி, அவங்களோட எஃபோர்ட்டுக்கு ஏற்ற மாரி இங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இங்க எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே வொர்க்கை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதிலேருந்து நீங்க ஏர்ன் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நாங்க எங்களோட கிளாஸ் கான்செப்ட்ட எப்படி கொண்டு போறோம்னா, கிளாஸ் ஃபீஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. நாங்க ஒரு 10,000 ஆஃபர் போட்டிருக்கோம். இந்த வீடியோ போட்டதிலிருந்து 1 டே, 2 டேஸ்ல அ அந்த ஆஃபர் முடியும். இதுக்கு பிறகு நாங்க போடுற லாஸ்ட் 10,000 ஆஃபர் இதுதான். நீங்க 7 மாணாக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஏர்னிங் அவங்களோட இதுக்கேற்ற மாரி அமையுது தானே. இந்த ஏர்னிங்க சில பேரு சேவ் பண்ணி வைக்கிறாங்க. சில பேர் வந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த ஏர்னிங்ஸ வச்சு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதாவது ஆன்லைன்ல சொல்லுவாங்க. நீங்க ஆன்லைன்ல ஏர்ன் பண்ற மணிய வச்சு தான் நீங்க ஆன்லைன்ல செலவழிக்கிற மாரி இருக்கு. அப்படி ஒரு நீங்க பாக்கெட்ல இருந்து குடுக்காம அப்படி ஒரு சிஸ்டத்த நம்ம கொண்டு வரப்போறோம். ஃப்ரீயாவும் இருக்கும். நம்ம இது பண்ற மாரியும் கொண்டு வருவோம். ஒரு வொர்க் பண்ணக்கூடிய சிஸ்டத்த நாங்க இது பண்ணுவோம். ஸோ, நாங்க ஒரு ஓவர் 15 மில்லியன் ரூப்பீஸ்க்கு மேல எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிட்டாங்க. 100 மில்லியன் ரீச் ஆயிட்டு நம்ம இத அப்டேட் பண்ணுவோம். அதே மாரி கவர்ன்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகப்போகுது. கம்மிங் பிப்ரவரி 1400 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நீங்க வொர்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மந்த்லி அன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து நாங்க போடுவோம். அதே மாரி 100% இது ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தான. இங்க வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இருக்காது. அதே மாரி இத வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அ அங்கேயும் சில டீட்டெயில்ஸ் இது பண்ணுவோம். அதே மாரி கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் இதில இருக்குது. அதே மாரி இதில நிறைய ப்ரூஃப்ஸ்கள் போட்டிருப்போம். அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, இத வந்து நீங்க அந்த குரூப்ல ஆக்சஸ வந்து நீங்க டிக்டாக்ல பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கும். இதில நீங்க செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க்ன்னு இருக்கும். அத நீங்க கிளிக் பண்ணிட்டு ஜாயின் ஆகலாம். அதே மாரி வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ண சொல்லிருப்பேன். எனக்கு கால் பண்றத விட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். என்ன கம்யூனிகேட் பண்றது. ஸோ, இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய உங்களுக்கு நீங்க இத வந்து சில ஆட்கள் வந்து எஃபோர்ட் போட்டு நீங்க ட்ரை பண்றீங்க. எனக்கு பெர்சனலா விளங்குது. சில ஆட்கள் சும்மா பண்றீங்க. பட் நீங்க ஒரு எஃபோர்ட் ஒண்ணு எடுக்கணும். எப்போதுமே பார்த்துட்டு இருக்காம ஒரு எஃபோர்ட் ஒண்ணு. அதே மாரி ஆன்லைன்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா தான் நீங்க என்ன செய்வீங்கன்னா, ஸ்கேம்ல இருந்து தப்பிச்சுக் கொள்வீங்க. ஸ்கேம்ல சும்மா அ 1,00,000, 2,00,000, 3,00,000, 10,00,000 எல்லாம் லொஸ்ட் ஆயினாக்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள யாரும் பணக்காரனாக்க மாட்டாங்க. தயவு செய்து அத புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க எஃபோர்ட் போட்டு தான் நீங்க பணக்காரன் ஆகணும். இன்னொரு ஆள் எஃபோர்ட் போட்டு அவர் வந்து உங்கள பணக்காரன் அது யாருக்குமே இல்ல. ஓகே. ஸோ, அத புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரைட் தென் நீங்க இதில வந்து அ யூடியூப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதிலேயே நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணுவோம். அதே மாரி இந்த பிளேலிஸ்ட்ல வந்து பாருங்க ஏஐ டூல்ஸ் அதே மாரி ஆன்லைன் மணி மேக்கிங் அதே மாதிரி நமது பாடநெறில எவ்வாறான வேலைகள் காணப்படுங்கிற ஸ்கீமும் இதில் இருக்கும். அதை நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம். அ நியூவா போடுற வீடியோஸில் ஒரு அப்டேட் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு ஒரு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். டிக்டாக், ஃபேஸ்புக் அதே போல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், த்ரெட்ஸ், குவாரா, ஸோ டெய்லி மோஷன், எக்ஸ் இதுலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இதிலேயே வந்து இமேஜஸ் போயிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நிறையவே
இமேஜஸில் வந்து ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும். ஸோ அந்த ப்ரூஃப்ஸ்களை நீங்கள் இங்கேயே செக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் ஷேர் பண்ண வீடியோஸ்களும் இங்கே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ரைட். கன்செப்ட்டுக்குள்ளே போவோம். நான் ஆர்டர் படி சொல்கிறேன். நீங்கள் சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னா சரி. நான் ஒரு வித் ப்ரூஃபோட சொல்கிறேன். ஓகே, நான் சொல்கிற இந்த கன்செப்ட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் யோசிச்சாலே போதும். முதலாவது வந்து நீங்கள் ப்ளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளாக்னா ஒரு வெப்சைட் உண்டு. அதாவது வெப்சைட் ஒன்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னு ஒரு சொன்னால் அந்த வெப்சைட்டை மொனிட்டைஸ் பண்ணக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. நம்ம வெப்சைட்டை மொனிட்டைஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள். வெப்சைட் இப்போ க்ரியேட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அது எப்படின்னு ஒரு சொன்னால் நீங்கள் முதலாவது உங்களோட வெப்சைட்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம். அட்வர்டைஸ்மெண்ட்னா நீங்கள் விசிட்டர்ஸுக்கு வந்து அந்த வெப்சைட்டை வந்து கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது வந்து நீங்கள் வேறு அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்ஸ்கள் இருக்குது. அந்த வெப்சைட்ஸ் மூலம் அந்த அந்த இன்ஃபோ லிங்க்ஸ் அப்படின்னுலாம் சொல்லுவாங்களே. ஸோ இவங்க மூலமாகவும் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் மொனிட்டைஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் வார விசிட்டர்ஸ் 1000 இம்ப்ரெஷன் ஜஸ்ட் வந்து அவங்க பார்த்தா போதும். 1000 பேர் பார்த்தாலே அந்த கான்செப்ட் நம்மளோட கிளாஸில் இருக்கிறாங்களும் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குவாலிஃபைடான இதுக்கு. ஓகே, ரைட். அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம்னா உங்களோட வெப்சைட்டை வந்து அஃபிலியேட் பண்ணலாம். அஃபிலியேட்னா உங்களோட வெப்சைட்டுக்கு வர விசிட்டர்ஸை வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை அவங்களுக்கு செல் பண்ண வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கோர்சஸை நீங்கள் அதில் செல் பண்ணலாம். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான கோர்சஸ் ப்ராடக்ட்டை நீங்கள் செல் பண்ணலாம். ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் அதில் செல் பண்ணலாம். ட்ராவலிங் சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் அதில் செல் பண்ணி அதுலேருந்து அஃபிலியேட். இப்போ Booking.comல அஃபிலியேட் வச்சுருப்பாங்க. அவங்கள நீங்கள் அழகாக புக் பண்ணி நீங்கள் எந்த கண்டென்ட்டில் எழுதினாலும் அந்த கண்டென்ட் சம்மந்தமாக இது பண்ணலாம். பட் எந்த கண்டென்ட் எழுதினாலுமே உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ அஃபிலியேட் இல்லாமல் நீங்கள் கூகுள் ஆட்ஸ் மூலமாக நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஸோ அப்படி கூகுள் ஆட்ஸ் மூலமாக இது பண்ணுறவங்களுக்கு இவங்க கூகுள் அட்சன்ஸ் எவ்வளோ பே பண்ணுறாங்கங்கிற ஒரு எஸ்டிமேட்டாக பார்ப்போம். இது வந்து நிறைய பேஸை வச்சு இது பண்ணுமா. ஓகே, ரைட். நீங்கள் என்னென்னா இப்போ இதில் என்ன கேட்டகரியில் வந்து நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இது நீங்கள் என்ன கேட்டகரியில் உங்களோட வெப்சைட் இருக்க போகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஹெல்த்துன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி எங்கே இருந்து நீங்கள் இது அமெரிக்கனா ஏஷியனா அல்லது யூரோப்பியனான்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஏஷியன் கொடுப்போம். கொடுத்துட்டு நீங்கள் பேஜ் வியூஸ் ஒரு மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ பேஜ் வியூஸ்ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நீங்கள் இந்த பேஜ் வியூஸை நீங்கள் மெயினாக பேஜ் வியூனா ஒரு பக்கத்துக்கு எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லி ஒரு 1900 பேர் இந்த 50,000 பேர் வந்தாங்கன்னா ஒரு $1900 ஏர்ன் பண்ணுறேன். இது ஒரு அவனோட சும்மா ஒரு இயர்லி எஸ்டிமேஷன் தான். ஒன்று இதை விட நீங்கள் கூடுதலாக ஏர்ன் பண்ணலாம் அல்லது குறைவாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களோட விசிட்டர்ஸை நீங்கள் எப்படி கூட்டுறீங்களோ கூட்ட உங்களுக்கு அமௌண்ட்டும் கூடும். ஓகேயா. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் இது வந்து ஒரு பெசிவ் இன்கம். அதாவது நீங்கள் ஆர்டிக்கல் எழுதுறதுலாம் இப்போ ஈஸி ஏஐ யூஸ் பண்ணி ஆர்டிக்கல் எழுதலாம். அந்த ஆர்டிக்கல் எடுத்து நீங்கள் ஜஸ்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது இப்போ வெரி ஈஸி. அதுவும் வந்து ஏஐயே க்ரியேட் பண்ணி தருவது. நீங்கள் இங்கே பாருங்கள், ஏஐ க்ரியேஷன்லேயே நீங்கள் வெப்சைட்டை இது பண்ணி கொள்ளலாம். வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இப்போ ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் இல்லை. அப்படி இல்லை நீங்கள் ஹை குவாலிட்டியாக க்ரியேட் பண்ணுறோன்னா தாராளமாக நீங்கள் விக்ஸில் க்ரியேட் பண்ணலாம். ஹோஸ்டிங்கர், வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு நிறைய இது பண்ணுறது. கோடெடி, ப்ளோக்கர். ஸோ டொமைன் வாங்க ஹோஸ்டிங்கர்லாம் வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு வெப் ஹோஸ்டிங் கம்பெனி. இவங்கள்ட்டயே ஃப்ரீயாக இது வெப்சைட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இதை நீங்கள் அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ்ட்டை கொடுத்து வெப்சைட் க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஐடியா நீங்கள் ஒரு ப்ளாக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி, ஒரு வெப்சைட் ஒன்று ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, பேசிக்காக ஏஐயோட ஹெல்ப்போட. ஓகே, ரைட். ரெண்டாவது விஷயம் அதே கான்செப்ட் தான். பட் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்று க்ரியேட் பண்ணுறது. ஓகே, ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ப்ளே ஸ்டோர் அல்லது அப்பி ஸ்டோரில் பாருங்கள். வந்து இண்டெக்ஸ் ஆகிருக்கும். அந்த வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, க்ரியேட் பண்ணிவிட்டு அதன் மூலமாக மணி மேக் பண்ண சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் கூகுள் அட்சென்ஸை வெப்சைட்டை நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்பையும் இது பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில்னா இக்மன் ஒரு பையர் அண்ட் செல்லரை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, அவங்க 2 பேரும் தான் ஒர்க் பண்ணுவாங்க. பட் வந்து ஏர்னிங்ஸ் வந்து
இவங்களுக்கு வரும். அப்படி நீங்க யூசர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அப் ஒன்று நீங்கள் இது பண்ணலாம். அப் கிரியேஷனும் ஈஸி. நீங்கள் அப்பு நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஆட்களுக்கு ஹையர் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இப்போ எல்லாமே வந்து இதிலே வந்துட்டு பாருங்கள், ஏஐலே நீங்கள் ChatGPTலே இப்போ கோடை ஜெனரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், ChatGPTக்கு வந்துட்டு இதில் பாருங்கள் கோடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், கோடு உண்டு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன ஆப் கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இப்போ உதாரணத்துக்கு கிரியேட் யூடியூப் டவுன்லோடர் அப். ஓகே பாருங்கள், யூடியூப் டவுன்லோடர் அப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு இவங்க வந்து எப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். இந்த கோடில் அவங்களே க்ரியேட் பண்ணி தருவாங்க. நீங்கள் இதை எங்கே போய் எப்படி இது பண்ணணும் ங்கிற விஷயமெல்லாம் இதில் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா சரி. இப்போ இல்லை நான் சொல்கிறேன்னா ஏஐயே எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுது. அப்பயே டைரெக்டாக க்ரியேட் பண்ணி தருது. இது கோடிங், இதை வச்சு நீங்கள் HTML உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து அப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கே தனியாக ஏஐ எல்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ வந்து நீங்கள் என்னென்னா அப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த அப்பையும் வந்து நீங்கள் மோனிடைஸ் பண்ணலாம் யூசர்ஸை வர வச்சுட்டு. ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு மொப் மூலமாக தான் இதை ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம சும்மா பார்ப்போம். இதில் வந்து நீங்கள் எங்கே இருந்து இதை இது பண்ணுறீங்க ஏசிஎனில், அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் டிவைஸில், அதே மாதிரி இது என்ன சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி கேட்காம கொடுத்துட்டு நீங்கள் கால்குலேட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இயர்லி எத்தனை பேர் 50,000 யூசர்ஸ் ஆக்டிவ் யூசர்ஸ் 50,000 பேர் இருக்கணும். இருந்தாங்கன்னா $3,357. இதுவே நீங்கள் யூசர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போக போக உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏர்னிங்ஸும் வந்து கொடுக்கும். இதுவும் ஒரு பெசிவ் இன்கம். கண்டென்ட் நீங்கள் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஏர்னிங் வந்து உங்களுக்கு ஓட்டோவாக ஜெனரேட் ஆகும். ஸோ ஒன்று நீங்கள் அப்போ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆக்களை ஹையர் பண்ணுங்கள். அப்படி நீங்களே க்ரியேட் பண்ணிங்கன்னா தாராளமாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து கண்டென்ட் என்ன டைப் ஆஃப் கண்டென்ட், இப்போ நியூஸ் கண்டென்ட்னா நீங்கள் நியூஸ் கண்டென்ட் தாராளமாக போடலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கான்செப்டில் செய்கிறனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். பட் வந்து கண்டினியூஸாக நீங்கள் செய்தீங்கன்னா இது உங்களுக்கு சரியான ஒரு இதை தரும். ஓகே, ரைட். அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் ஏஐ டூல்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன், இப்போ யூடியூப் வீடியோ டவுன்லோடர்னு ஒரு ஏஐ டூல் ஒன்று க்ரியேட் பண்ணணும்னா நீங்கள் நான் மேலே சொன்ன மாதிரி நீங்கள் தாராளமாக க்ரியேட் பண்ணலாம். இங்கேவே சொல்லியிருக்கோம் எப்படி க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லி. ஓகே, அப்போ இதில் வந்து டூல் பில்டர்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வெப்சைட்லாம் நீங்கள் தாராளமாக இது என்ன செய்யலாம், ஏஐ டூல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் சரி, ஓகே ஏஐ டூல்ஸ் எனக்கு அந்த கோடிங் இதெல்லாம் தேவைன்றோட நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸாக ஹையர் பண்ணலாம். ஹையர் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நீங்கள் எனக்கு ஏஐ டூல் ஒன்று, அதாவது யூடியூப் வீடியோ டவுன்லோட் இருக்கிற ஒரு ஏஐ டூல் க்ரியேட் பண்ணித்தாங்கன்னா அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா சரி. அப்போ இப்போ ஏஐ ரிலேட்டடாக தான் இது வந்து ஏஐயில் ஒர்க் பண்ணுறதில்ல, நீங்கள் ஏஐ டூல் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, அப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப் வீடியோ டவுன்லோடர் அதில் வந்து நீங்கள் என்ன இதையும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஹையர் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால் அந்த கோடிங் ஃப்ரீலான்சர்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க வருவாங்க. நான் அவங்களோட இதில் நீங்கள் சொல்லலாம் இப்படி க்ரியேட் பண்ணி தாங்கன்னு சொல்லி. ஸோ இதை பேஸாக வச்சும் நீங்கள் வந்து மணி மேக் பண்ணலாம். அதை எப்படி மோனிடைஸ் பண்ணுறதுன்னா அது நீங்கள் கூகுள் அட்சென்ஸில் மோனிடைஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ கிரியேட் ஏஐயை நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. அடுத்தது வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலாம். பட் இப்போ வந்து அது ஏஐ மூலமாக வந்துருக்கு. அந்த ஏஐ வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வந்து இன்வீடியோ. ஸோ இன்வீடியோங்கிற இந்த இதை நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாங்க இந்த தமிழ் மீடியத்தில் ரன் பண்ணாமல் இப்படி ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒன்று நீங்கள் ரன் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணும்போது. ஓகே, எல்லாமே சினிமேட்டிக். அதே மாதிரி இதில் நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபிலிம்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ இன்வீடியோட 3.0 வேர்ஷன் வந்துருக்கு. ஃபிலிம் க்ரியேட் பண்ணுறாங்க, ஷார்ட் வீடியோ க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்து தாராளமாக செய்யும். ஃப்ரீயாக ஆப்ஷனே இருக்குது. இதில் வந்து இவங்களோட இது இருக்காது. பட் ஃப்ரீயான ஆப்ஷனுக்கு நீ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வேறு ஒரு இடத்துல இருந்து இது பண்ணி நீங்கள் தாராளமாக 50 மினிட்ஸ் ஏஐ ஜெனரேஷன்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இங்கே வந்து 10 மினிட்டா 10 மினிட் வீடியோ தான். ஃப்ரீயில் நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே, வீடியோ நீங்கள் ஜெனரேட் இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் மூலமாக தான் இதாகும். அதாவது இப்போ
இப்போ நீங்கள் ட்ரை த வெப் கொடுத்தீங்கன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இதை லொகின் பண்ண சொல்லணும். லொகின் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது நான் எந்த அஃபிலியேட்டும் பண்ணல. இதில் நீங்கள் ஒரு கன்செப்டை சொல்கிறேன், கிரியேட் வீடியோ எபவுட், இப்போ உதாரணத்துக்கு வீடியோ எபவுட் கிங் காசியப்பன் ஒரு சொன்னால், இது வந்து இமேஜஸ் எல்லாம் எடுத்து இதுவே க்ரியேட் பண்ணித்தரேன், ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ க்ரியேட் கொடுத்தேன்னா எனக்கு டைம் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் இந்த ஒர்க் ஃப்ளோவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னால், இதில் பாருங்கள் ஜெனரேட் ஏஐ வீடியோஸ். இந்த ஏஐ ஷார்ட்ஸ் வீடியோ 15 செகண்ட், ஏஐ வீடியோ ஷார்ட் 30 செகண்ட், ஸ்கிரிப்ட் டு ஏஐ வீடியோ, அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே டு ஏஐ வீடியோ, ஏஐ மோண்டேஜ் அனிமேஷன் வீடியோ, மோட்டிவேஷனல் ஏஐ வீடியோஸ், ட்ராவல் ஏஐ வீடியோஸ், ஃபுட் ஏஐ வீடியோஸ், இப்படின்னு ஒரு சொல்லி நீங்கள் ஜெனரேட் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி அனிமேஷன் மேக் ஏஐ ஃபிலிம், ஏஐ ஃபிலிமே க்ரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிவிட்டு இதில் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த கார்ட்டூன் வீடியோஸ் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம், ஷார்ட் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்லெஸ் வீடியோ க்ரியேட் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறது, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படியான வீடியோஸ், அதே மாதிரி ஸ்டோரி, இப்படியான வீடியோஸ் சொல்லி நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கட்டாயமாக இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபொரினில் இருக்கிறார்கள் இது பண்ணுறார்கள், நீங்கள் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ என்னென்னா இதை மட்டுமே ட்ரை பண்ணுறேன், இப்போ நம்ம கன்செப்டை நான் சொல்கிறேனே முடியாது, நான் கிளாஸுக்காக சொல்கிறேன்னு. நீங்கள் இந்த டைப் ஆஃப் இன்கம் ஒன்று, ஆக்டிவ் இன்கம் ஒன்றில் இருந்துக்கிட்டே நீங்கள் இதை ட்ரை பண்ணுறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண வருவீங்க தானே, அப்போ இதையும் உங்களுக்கு இதை ஒரு மோட்டிவேஷனில் அமையும். இப்போ நம்ம கம்யூனிட்டியை ஏன் பில்ட் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனில் மற்றவங்களோட ஏர்னிங்ஸ் அமைகிறதுக்காக. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க இதை வந்து நம்ம மோனிடைஸ் பண்ணலாமான்னு. எஸ், ஏஐ வீடியோஸ் யூ கேன் மோனிடைஸ் ஏஐ வாய்ஸ் ஆன் யூடியூப். யூடியூப் அலோ கிரியேட்டர் ஏஐ ஜெனரேட் வாய்ஸஸ் அண்ட் தேர் வீடியோஸ், அதை அவங்க மோனிடைஸ் பண்ணுவாங்க, இந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் அந்த வீடியோவை டைரெக்டாக இப்போ யூடியூபுக்கு சில மோனிடைசேஷன் இதுக்கு நீங்கள் ரம்பிள், அதே மாதிரி டெய்லி மோஷன் இப்படியான ஒரு சைட்லேயே இது பண்ணலாம். இப்போ ரம்பிள்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகும் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, அப்போ இதுலாம் ஒரு இது ஒன்று இல்லை, ஒரு க்ரைட்டீரியா ஒன்று இல்லை. அது போக போக ஒரு வேலை இது பண்ணலாம். பட் இப்போ நல்ல ஒர்க் அது, நீங்கள் தாராளமாக இதையும் ட்ரை பண்ணி கொள்ளலாம், டெய்லி மோஷன் ரம்பிள்லாம். ஓகே, ரைட். அடுத்தது வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு என்னென்னு ஒரு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சுருக்கிறீங்க, ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, அதை நீங்கள் என்ன செய்யணும்னு ஒரு சொன்னால் அவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கணும், அது உங்களுக்கு ஒரு கமிஷனாக தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் நல்ல ஒரு அமேசான், அதே மாதிரி கிளிக் பேங்க், இதுலையெல்லாம் அவன் என்ன வேன்னு சொல்கிறாங்க அதை இது பண்ணிங்கன்னா சரி. நீங்கள் ரன் பண்ணுற யூடியூப் சேனலாக சரி, வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அப்பா இருந்தாலும் சரி, நீங்கள் இதையும் அதில் ஒரு விஷயமா இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, அதை நீங்கள் சரியாக இது பண்ணிங்கன்னா சரி. இப்போ அஃபிலியேட் ப்ரோக்ராம் கிளிக் பேங்க் இருக்குது. கிளிக் பேங்கில் இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் இங்கே ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், இது பண்ணிவிட்டு ப்ராடக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க, அந்த லிங்க் எடுத்து இங்கே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளிக் பேங்க் ஒர்க் பண்ணாதாக்கள் நீங்கள் டிஜிட்டி ஸ்டோர் நோட் இருக்கும், நீங்கள் டிஜிட்டி ஸ்டோரில் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸுகள் இங்கே லிஸ்ட் ஆகியிருக்கும், அந்த ப்ராடக்ட்டை எடுத்து நீங்கள் அவங்க உங்களுக்கான ஒரு லிங்க் கொண்டு தருவாங்க, ஸ்பெசிஃபிக் லிங்க், அந்த லிங்கை கொடுத்துட்டு நீங்கள் அதிலேருந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஒரு சின்ன கன்செப்ட் தான், நீங்கள் இதை டீட்டெயிலாக ரெஃபர் பண்ணிக்கொள்ளுங்க. பட் அஃபிலியேட் ரீதியாக இது பண்ணுங்கள், இதுவும் ஒரு பெசிவ் இன்கம். ஓகே, அது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வேறு சில வெப்சைட்டுக்கும் நீங்கள் செய்யலாம். அந்த மெயில் ஜம்ப், அதே மாதிரி கெட் ரெஸ்பான்ஸ், ஊபர், இப்படியான வெப்சைட்டுகளுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், டிஜிபிஸ் 24 இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் அஃபிலியேட் பண்ணலாம். ஓகே, அதை வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். இதை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதையும் 2025 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு மணி மேக்கிங் ஸ்கீமாக வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். சில ஏஐஸை வந்து நம்ம இதில் ஆர்டிக்கல் ரைட் பண்ணுறது, இமேஜ் ஜெனரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸில் புதுசாக இன்க்ளூட் பண்ணி 7 மாணாக்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் டெலிகிராமில் கண்டெக்ட் லிங்க் தந்திருக்கேன், அதை இது பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கண்டெக்ட் லிங்க் தந்திருக்கேன், நான் எல்லாம் கனெக்ட் பண்ணி இது பண்ணுங்கள். ஆஃபர் போட்டிருக்கிறோம், இந்த ஆஃபர்லேயே 7 மாணாக்கள்